வெல்கம் பேக். திடீர்னு நேத்து காலேஜ்ல இன்னைக்கு பிடியூல யோகா வராங்க. ஸோ உனக்கு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. சரி நம்மளும் செம் லீவ்ல தானே இருக்கோம். போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் மினிட்ல நேம் ஆட் பண்ணதால பெரிய அளவு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல. ரைட்டிங் பேடும், ரஃப் பேப்பர்ஸும் மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் காலையில பேக்கில கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம எப்பயும் எங்கேயாவது வெளியே போனோம்னா முருகர் ஃபோட்டோ ஒண்ணு மேண்டட்டரியா பேக்கில வச்சுருவோம். போலோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிச்சாலே ஒரு தனி ஃபீலிங் தான். பிறகு ப்ரோ வந்துட்டாரு. அப்படியே ப்ரோவ பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம் பிடியூவுக்கு. ஒரு வழியா பிடியூ வந்து அடைஞ்சு விட்டோம். என்னடா எல்லாம் கிட்ட மூடி இருக்குன்னு பார்த்தா, ஓரமா ஒரு கேட்ட திறந்து வச்சிருக்காங்க. ப்ரோ ஐடி கார்டு கழுத்துல மாட்டாம உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாம ப்ரோ பிறகு ஐடி கார்டை போட்டுட்டு சொன்ன வென்யூ கிட்ட வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ நின்றுட்டு இருந்தோம். பிறகு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்த பிறகு கிளம்பிட்டோம் ஆடிட்டோரியமுக்கு. அங்கே போனால் இப்போ பேட்ச் 1க்கு நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பேட்ச் 2 போயிட்டு மேலே செமினாரில் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணி பார்த்தா என்னடா எவ்வளோ கூட்டம் இருக்கு. பட் இதுனா நம்ம புதுசான்ற மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருந்தோம். ப்ரோ யோகா அட்டன் பண்ண வந்துட்டு இந்த 5வது படிக்கிற பசங்க குட் ஹேபிட் ஸ்டிக்கரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா யோகா அட்டன் பண்ண வந்தால் யோகா ஃபீடே லிங்க்டின்ல வருதுன்னு பார்த்தா யோகாவில் வேலை செய்கிறதுக்கு காலேஜ் டிகிரி தேவைப்படாதான். பிறகு மொபைல்லாம் பேக்கில் வச்சுட்டு ரைடிங் பட் எடுத்துகிட்டு ஆடிட்டோரியம் வர சொல்லிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு பேசிக்கிட்டு ப்ரோ பேட்ச் 1 பிடியூ பசங்கள்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. 1 hour லேட்டர் நானும் என் ஃப்ரெண்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க கிட்டலாம் ரிவ்யூ கேட்டேன். எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு மூஞ்ச முடிக்கிட்டு ஓடுறாங்க. ஐயா அடுத்த வரவர்கிட்ட கேட்போம். ப்ரோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருக்குப்பா, நல்ல சுகமாக இருக்குப்பா. ப்ரோ என்ன வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி வர்றாரு. எனக்கு எக்ஸாம் முடிச்ச கையோட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்தில் ஆரோவில் பீச். ஸோ எந்த பிளானும் இல்லாமல் டக்குன்னு கிளம்பிட்டோம். இந்த பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஆரோவில் பீச். பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். பட்டு கூட்டம் இல்லாமல் போகிற அன்றைக்கி வந்து பெருசாக என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டியும் ஒரு மாதிரி காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பறவைகள் சவுண்ட், அந்த அலைகள் சவுண்ட், அப்படி மியூசிக்கை போட்டுட்டு மாற்றி பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் கடலை ரசிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஃபைனல் டச்சாக லாஸ்ட் ஃபிட் அனிதா கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு குடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம்.